அப்பா மேலே ரொம்ப சென்டிமெண்ட் ஜாஸ்தி சிம்மராசிக்காரங்க. ஒரு வண்டி வாங்கிட்டு அந்த வண்டியில் எங்கள் அப்பாவை உட்கார வச்சு அந்த காரில் ஃப்ரண்ட் சீட்டில் அப்படியே எங்கள் அப்பாவை உட்கார வச்சு கொடி கட்டி அப்படியே பறந்து போய் ஒரு பஞ்சாயத்தை தீர்க்கிற ஸ்டைல் தாங்க. அது வந்து வாகனங்கிறது ஒரு பொருள் மட்டும் இல்லைங்க, அது என்னுடைய அந்தஸ்து. ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு பகை கிரகம் சனி பகவானாக இருப்பதால் வண்டியில் நீங்கள் போகிறது அழகாக இருக்கலாம், ஆனால் வண்டியில் நீங்கள் திருஷ்டி படுற மாதிரி ஓட்டிடக்கூடாது. வண்டியில் போய் யங்ஸ்டர் வந்து நடுரோட்டில் வீலிங்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி, அவர் ஒரு பக்கம் வீலிங் பண்ணி விட்டுருவாருங்கிறதுனால அதனால் செவ்வாய்க்கிழமையில் வண்டி வாங்கக்கூடாது. செவ்வாய்னா வெறுவாயாச்சே அப்படிலாம் சொல்லக்கூடாது. செவ்வாய் என்பது சிம்மத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிழமை. ஆக அரசியல் தலைவர்கள் தன்னுடைய வாகனத்தை, அதிலும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் பயணிக்கும் பொழுது லக்கி நம்பருங்கிறது உங்கள் ராசிக்கு சாதகமாக இல்லைன்னா நெகட்டிவாக வேலை செய்யுங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்களுடைய கருப்பு நிறம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை அவங்களுக்கு அதிகம் கொடுக்கும். வண்டியில் போயிட்டு தான் இருப்பாங்க, கம்பீரமாக போயிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் கவலை ஃபுல்லாக அதை விட கம்பீரமாக இருக்கும், காஸ்ட்லி கவலையாக இருக்கும். இந்த கருப்பு நிற வாகனம் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அதீதமான கவலையை கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் எப்பயுமே 9 கூடிய பாக்யாதிபதியாக துணை இருக்கிறதுனால முருகனுடைய வேலை சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய வாகனத்தில் வைக்கலாம். சிம்மம் ராசியின் வண்டி வாகன யோகம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு 12 ராசிக்காரங்களுக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பார்த்துட்டு இருக்கோம். சாதாரணமாக இல்லைங்க, வாகனம் வாங்கணும்னா 4 நட்சத்திரம் பார்க்கணும், என்ன நிறங்களில் வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் கூட்டு எண்கள் எப்படி அமையணும், வாகனத்தில் என்ன விஷயங்கள் வைக்கணும், இதெல்லாம் வைக்கக்கூடாது, தெய்வ வழிபாடு நம்ம என்ன மேற்கொள்ளணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் என்ன, அந்த வாகனத்தில் நீங்கள் போகும்போது பயணிக்கும் போது, இது எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய பொழுதுல நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாகன யோகம். சிம்ம ராசிக்காரர்களும் அவங்களோட வாகனம் எப்படி சார் கனெக்ட் பண்ணிப்பாங்க? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் வாகனம்ங்கிறது சிம்ம வாகனம் மாதிரி. அது வந்து வாகனங்கிறது ஒரு பொருள் மட்டும் இல்லைங்க, அது என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய கௌரவம், என்னுடைய ஒரு புகழ். ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வருதுன்னு சொன்னால் இன்னார் வண்டி வருதுன்னு தெரியணுங்க. அந்தளவுக்கு ஒன்று சவுண்டு இருக்கணும், அல்லது வந்து சென்ட் இருக்கணும், அல்லது வந்து வண்டியில் ஒரு லுக் இருக்கணும், ஏதாவது ஒன்று இவர் இந்த வண்டியில் தான் வருவார்னு சொல்லணும். வண்டி என்பது என்னுடைய அடையாளம். ஒரு இடத்துல ஒரு வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், ஓ அவர் இருக்காரா, அவங்க இருக்காங்களா, சார் இருக்காங்களா, மேடம் இருக்காங்களா, ஐயா இருக்காரா அப்படின்னு கேட்கணுங்க. என் வண்டி நிற்கிற இடத்துல என் பெருமையை என் வண்டியே பேசணுங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பயுமே உண்டு. ஏன்னா வாகனம் என்பது தன்னை சுமக்கிறது மட்டும் இல்லை, தனக்கான தேர், தனக்கான அனுகூலம், தனக்கான அங்கீகாரம், தனக்கான புகழ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது சிம்மராசிக்காரர்கள். ராஜாவுக்கு எப்படி தேரில் பவனி வர்றது ரொம்ப முக்கியமோ அது மாதிரி சிம்மராசிக்காரர்கள் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு, பெண்களாக இருந்தால் நல்ல ஒரு காட்டன் புடவையை கட்டிட்டு அப்படியே அந்த வண்டியில் கெத்தாக ஒரு கோவிலுக்கு போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நின்று அப்படியே பேசி ஒரு பஞ்சாயத்தை தீர்க்கிற ஸ்டைல் தாங்க. நீங்கள் சொல்லும் போதே எங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுது சார். ஏன்னா சிம்மராசிக்காரங்க அங்கேருந்து வரும்போது இந்த 2 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கும் போதே அந்த ஒரு RX-100 சவுண்டாக இருக்கட்டும், இல்லை ராயல் என்ஃபீல்ட் சவுண்டாக இருக்கட்டும், வரும்போதே தெரியுதுங்க அந்த புல்லட் சவுண்டுக்கும் அவங்க யார் வராங்கன்றது, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலுமே. சிம்மராசிக்காரங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இந்த மிட் ஏஜில் இருக்காங்கல்ல சார், அந்த ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, இப்போ நிறைய பெண்கள் வந்துட்டாங்க. இந்த வீலிங் பண்ணுறது, இந்த ரோட்டில் வந்து எனக்கு அந்த ரோட்டில் ரேஸ் போகணுங்க, சாதாரணமாக நான் போகிறதில்ல, எப்பயுமே 100க்கு மேலே தான் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கிறவங்க சிம்மராசி கேட்டகரியில் தான் வருவாங்களா சார்? அதுவும் வருவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாதகாதிபதியாக வர்றதுனால பின்னாடியே ஆம்புலன்ஸு 108 எல்லாமே தொடர்ந்து வருதுன்னு சொன்னால், போலீஸு தொடர்ந்து வருதுன்னு சொன்னால், அதுவும் சிம்மராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் வீலிங் பண்ணும்போது நடக்கும். ஏன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு பகை கிரகம் சனி பகவானாக இருப்பதால் வண்டியில் நீங்கள் போகிறது அழகாக இருக்கலாம், ஆனால் வண்டியில் நீங்கள் திருஷ்டி படுற மாதிரி ஓட்டிடக்கூடாது. வண்டியில் 4 பேர் வாயில் விழுகிற மாதிரி வண்டி ஓட்டக்கூடாது. வண்டியில் போய் யங்ஸ்டர் வந்து நடுரோட்டில் வீலிங்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி, அவர் ஒரு பக்கம் வீலிங் பண்ணி விட்டுருவாருங்கிறதுனால சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை அழகான பயணம், ஆபத்தில்லாத பயணம் என்றுமே அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். சிம்மராசிக்காரங்க எந்த 4 நட்சத்திர கிழமைகள் பார்த்து புது வாகனங்களை வாங்கணும் சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம்னு இருக்கும். சிம்மராசியில் பிறந்த எல்லோருக்கும் ஒரே மாதிரி நட்சத்திரம் கிடையாது. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பாதத்தை பொறுத்து உத்திர நட்சத்திரம் கன்னிக்கும் ஒன்றும் இல்லையா. அப்போ இந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அனுகூலமான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது தாராபலன் பார்த்து எடுத்துக்கிறோம். அந்த சாதகதாரை, சம்பத்துதாரை, சேமதாரைலாம் பிரித்து சொல்கிறோம்ல, அதை பார்த்து எடுத்துக்கிறோம். அதனால் நட்சத்திர அமைப்புங்கிறது சந்திராஷ்டிரமம் இல்லாமல் தன்னுடைய நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்கிறது ஒரு ஜோதிட கால்குலேஷன், அதை நீங்கள் விட்டுருங்க. கிழமை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு கிழமை என்பது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு வண்டி எடுக்கலாம், அன்னைக்கு தான் என் ஷோரூம் பூட்டி இருக்குது அப்படின்னா இவங்க சனிக்கிழமையே ஃபோன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நான் 11 to 12 குரு வரைக்கும் வருவேன், கடையை திறந்து வைக்கணுங்கிற அதிகாரமாக சொல்லி நினச்சதை அடைஞ்சிருவாங்க. அதனால் ஞாயிறு என்பது சிம்மத்துக்கு லீவெல்லாம் கிடையாது. ஏன்னா சூரியனுக்கு எப்பயுமே லீவு கிடையாது, சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பயுமே விடுமுறை கிடையாது, எப்பயுமே உழைப்பு கௌரவம் தான். ஆக அவர்களுக்கு வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அனுகூலமான ஒரு நாள்.
அடுத்ததாக வியாழக்கிழமை. இது வந்து செல்வ வளம், பதவி உயர்வு ஒரு பக்கம் சூரிய பகவான் கொடுத்தாருன்னா செல்வ வளத்தை ஒரு பக்கம் குரு பகவான் கொடுக்குறாருல. ஆக வியாழன் என்பது இவர்களுக்கு அனுகூலமான கிழமை. அதுக்கப்புறம் பதவியும் வந்துடுது, காசும் வந்துடுது, கொஞ்சம் அதிகாரமும் வரும்ல. அது வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லைன்னா தூக்கம் வராதுல்ல. அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9, அதுக்குரிய செவ்வாய். அதனால் செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு அனுகூலமான ஒரு கிழமையாக இவர்களுக்கு அமையும். அதனால் செவ்வாய்க்கிழமையில் வண்டி வாங்கக்கூடாது, செவ்வாய்னா வெறுவாயாச்சே அப்படிலாம் சொல்லக்கூடாது. செவ்வாய் என்பது சிம்மத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிழமை, புகழை கொடுக்கக்கூடிய ஒரு கிழமை, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிழமை. ஞாயிறு, வியாழன், செவ்வாய் சிம்மராசிக்காரர்களுக்கு அனுகூலமான கிழமைகள். ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில கூட வண்டி வாகனங்கள் இருக்கிறது இவ்வளோ யோகமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ விடுபட்ட கிழமைகள் இருக்காங்க. இந்த கிழமைகள்லாம் எடுக்கக்கூடாதுன்றப்போ அந்த எந்த கிழமைகளை நம்ம சொல்லலாம்? விடுபட்ட கிழமைகளை நம்ம என்ன புதன் பகவானை நம்ம சொல்லலை, புதன் கிழமைகளை நம்ம சொல்லலை, திங்கள் கிழமைகளை நம்ம சொல்லலை. அதே மாதிரி இவர்களுடைய சனிக்கிழமை அப்படின்னு சொல்கிறது, திங்கள் புதன் சமநிலையாக வச்சுக்கலாம், ஜாதகத்தை பொறுத்து மாறும். சனிக்கிழமை சிம்மராசிக்காரர்கள் வாகனங்களை எடுக்கிறதுல, வாகனம் வெளியில் போகிறதுக்கு எடுக்க வேணாம்னு சொல்ல, புது வண்டி வாகனங்களை எடுப்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அந்த கிழமைகள் இவர்களுக்கு ஆகாத கிழமையாக சொல்லப்படுது. ஸோ பொதுவாகவே வெள்ளிக்கிழமை எடுப்பாங்க சார். அப்போ வெள்ளிக்கிழமை வந்து சிம்மராசிக்காரர்கள் வாகனங்கள் எடுக்கலாம். சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து வெள்ளிக்கிழமை எடுக்கலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு வாகனம் வாங்கும்போது அந்த 4 நட்சத்திரங்கள் பார்க்கும்போது சொன்னீங்க 9க்குரிய எண் வந்து அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அமையும் போது அதிகார பதவிகள் எல்லாமே வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா சிம்மராசிக்காரங்களால அந்த ஒரு போல்டா இருப்பாங்க. ஸோ அந்த 9க்குரிய எண் சொல்லும் பொழுது அது வந்து நம்ம அதிர்ஷ்டமான எண்கள், அதில் கூட்டு எண்கள் வரும்போது வாகனம் என்ன நம்ம எடுத்துக்கலாமா இல்லை வேறு சில எண்கள் இருக்கா சார்? அதாவது 9க்குரிய எண்ணும் செவ்வாய்க்கிழமையும் அமையும் போது அப்படின்னு நீங்கள் கேட்டதில் என்ன அர்த்தம்னா, அந்த அதிர்ஷ்டமான கிழமையில் செவ்வாய்க்கிழமையும் வருது, அந்த தேதி 9ஆம் தேதியாக இருந்தாலும் சிறப்பு அப்படிங்கிறது அர்த்தம். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆதிக்க எண் 1, அது வந்து சிறப்பான எண். அடுத்து வந்து இந்த ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய கிரகம் குரு பகவானுடைய ஆதிக்க எண் சொல்லக்கூடிய 3 வாகன எண்ணில் ஒரு சிறப்பான எண். அப்புறம் செவ்வாய் பகவானுடைய 9வது எண் இவர்களுக்கு சிறப்பான எண்கள். மற்ற எண்கள் வந்து சுய ஜாதகத்தை பொறுத்து தான். ஆக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த எண்களையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் மொத்தமாக கூட்டுறீங்க இல்லையா, அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த தேதி இருக்குல்ல, அதுவும் ஆங்கில தேதியில் நீங்கள் வந்து பிறந்த தேதி, மாதம், வருடம் இதெல்லாம் நீங்கள் கூட்டி பார்க்கும்போது உடல் எண், உயிர் எண், விதி எண்கள்னு வைக்கிறாங்க. அதுக்கு கூட்டு எண்கள் வரும் இல்லையா, அந்த எண்களோடையும் இது கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டு இந்த எண்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. பெரும்பான்மையாக சிம்மராசிக்காரர்கள் நாங்கள் அந்த 1க்கு கீழே போக மாட்டோம்ங்க, அந்த 1லேயே நிற்போம்ங்க, அதனால் எங்கள் வண்டியிலையும் 1 தாங்க இருக்கணும், அதனால் தனித்த 1ஆம் நம்பரை கூட நாங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சிம்மத்தை பொறுத்தவரை கூட்டு எண் 1ஆக அமைந்தால் வாழ்க்கையும் 1ஆக அமையும். சிம்மத்துக்கு 1, 3, 9 வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எண்கள் எல்லாமே அமையலான்றது. எந்த எண்கள்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வாகனம் வாங்கும்போது, வாகனம் ஏன் அமையக்கூடாதுன்னா எந்த எண்கள்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை 8வது எண் சுத்தமாக ஆகாதுங்க. 8ஆம் எண்ணில் வந்து பதவி இழப்பு, பதவி நஷ்டம். அப்படி பார்த்தா நான் சிம்மராசியில் பிறந்தேன், 8 வாங்கினதுக்கு அப்புறம் தான் பதவி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், பதவி வந்திருக்கு, பதவி கடைசி வரையும் இருக்குமா? பதவி வருவது என்பது பெருசு இல்லை, அந்த பதவியை கடைசி வரை தக்க வைப்பீங்களா? அந்த பதவிக்கு அப்புறம் திரும்ப அந்த பதவியில் நிரந்தரமாக இருப்பீங்களா இல்லை காணாமல் போயிருவீங்களா அப்படின்னா 8வது என்ன நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, தனித்த நம்பரான ஒரு ஃபேன்சி நம்பரை என் வண்டியில் போட்டுட்டு ஓட்டுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையை அது ஓட்டிவிடும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது வாங்கினதுக்கப்புறம் அப்படியே பதவி இழப்பு பிரச்சனை, கூட இருக்கிறவன் குழி பறிக்கிறது, பின்னாடி உட்காந்துருக்கேன் பாதிக்கு மேலே இறங்கி அடுத்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிறது, என்னடா பாதி தூரம் வந்து அதுக்கப்புறம் ஆளை காணங்கிறது, கூட இருந்தே குழி பறிக்கிற துரோகிகளை கூட வச்சுக்கிட்டே சுற்றுறது, இதெல்லாம் அந்த வாகனத்தில் தான் நடக்கும். அந்த வாகனத்தில் தான் த்ரெட்டனிங் நடக்கும், அந்த வாகனத்தில் தான் திருட்டுகள் நடக்கும், அந்த வாகனத்தில் தான் உங்களுக்கான ஸ்கெட்ச் நடக்கும். ஆக அரசியல் தலைவர்கள் தன்னுடைய வாகனத்தை, அதிலும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் பயணிக்கும் பொழுது அந்த லக்கி நம்பருங்கிறது உங்கள் ராசிக்கு சாதகமாக இல்லைன்னா நெகட்டிவாக வேலை செய்யுங்க. சிம்மராசிக்காரங்க வாகனம் வாங்கும்போது எந்த நிறங்கள் பார்த்து வாகனம் வாங்கணும் சார்? சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த பளிச்சின கலர் எல்லாமே பிடிக்கும். அதில் வந்து ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் அப்படி பார்த்தாலே ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய சிவப்பு நிறம், ரெட் கலர் கார், ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு காரு உங்களுக்கு வந்து ரொம்ப, அதில் ஒரு விஐபி நம்பராக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அது வந்ததுக்கப்புறம் தன்னம்பிக்கையாக ஃபீல் ஆவாங்க. என்னை சுற்றி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குது, என்னை சுற்றி நிறையா கூட்டம் நடக்குது, நான் போகும்போது அப்படியே ஒரு வண்டிகள்லாம் என்னை வருது, எனக்கு நண்பர்கள் கூட்டம் நிறையா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எப்பயுமே அவர்களுக்கு பயணத்தை தாண்டி அவர்களுக்கு புகழும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சிம்மராசிக்காரங்க நினைக்கிறாங்க. தொழில் அந்தஸ்தில் இருக்கிறவங்க அந்த ஒயிட் கலரை ரொம்ப மனசார நேசிக்கிறாங்க. சிவப்பு கலர் சொல்லியிருக்கோம். அதே போல் மஞ்சள், அந்த மஞ்சளில் வந்து லெமன் எல்லோ, லைட் எல்லோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு அமையும். சில்வர் கலர் அதுவும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான லக்கி கலராக அமையும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ராசிநாதன் சூரியனுக்கு அப்படியே சேர்ந்தே பயணிக்கக்கூடிய புதன் பகவானாக இருக்கிறதுனால அந்த பச்சை நிறமும் லைட் கிரீனும் அவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக சொல்லப்படுது. ஸோ
ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ரெட் ஃபேமிலி, எல்லோ ஃபேமிலி, இந்த க்ரீனில் லைட் க்ரீன் நம்ம சொல்லியிருக்கோம், சில்வரும் சொல்லியிருக்கோம் சார். நிறைய பேர் இந்த பிளாக், ஏன்னா விவிஐபி நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொன்னோம். கொஞ்சம் நல்ல போல்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் சிம்மராசிக்காரங்க. பிளாக்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கணும், இல்லை நெகட்டிவ் கலர்ஸ்னு எதுவும் இருக்கா சார்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்களுடைய கருப்பு நிறம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை அவங்களுக்கு அதிகம் கொடுக்கும். வண்டியில் போயிட்டு தான் இருப்பாங்க, கம்பீரமாக போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கவலை ஃபுல்லாக அதை விட கம்பீரமாக இருக்கும், காஸ்ட்லி கவலையாக இருக்கும். இஎம்ஐ கட்டலை, அதுக்கப்புறம் பதவி போயிடுச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, கோர்ட்டு கேஸ் வழக்குக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கருப்பு நிற வாகனம் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அதீதமான கவலையை கொடுக்கும். அதுக்கு 4 டயரும் கருப்பாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதீதமான பொருட்கள், அந்த இரும்பு சூழ்ந்த அந்த பகுதியை சொல்கிறோம், அது இவர்களுக்கு கருப்பு நிறங்கிறது ஆகாது. சிம்மராசிக்காரங்க வாகனம் வாங்குறதுக்கு எந்த தெய்வ வழிபாடு உங்க மேற்கொள்ளணும் சார்? இப்போ வாகனம் வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்குங்க, இந்த தெய்வத்தை நான் டெய்லி கும்பிடணும்னா எந்த தெய்வம் சொல்லலாம்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் உங்கள் ராசிநாதனுடைய வருகைக்காக உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கு. இன்னைக்கு எப்போ வரப்போறீங்க, எப்படி வரப்போறீங்க, நீங்கள் வந்தால் தானே நாங்கள்லாம் வர முடியும் அப்படின்ற மாதிரி, வெளியில் வர முடியும், வெளிச்சம் தெரியுங்கிற மாதிரி அந்த சூரிய பகவானுடைய அந்த அம்சம், சூரிய உதயத்தை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த வாகனம் வாங்கும் யோகம், அதிர்ஷ்டம் உண்டாகும். சிவபெருமானை வழிபாடு செய்து வரும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் வாகன யோகங்கள் கண்டிப்பாக நடக்கும். பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செய்யும்போது வாகன யோகம் இவர்களுக்கு சிறப்பாக அமையும். ஏன்னா வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கும் சுய ஜாதகத்தில் 4ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு, 4ஆம் பாவகத்தினுடைய திசை அல்லது புத்தியினுடைய சம்பந்தம் இருந்தால் தான் அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், சுக்கிர பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல அம்சங்கள் இருந்தால் தான் அது லக்ஸரி காரா அல்லது சாதாரண சைக்கிளா, பைக்கா, ஏதோ ஒன்று ஒருத்தர் அனுபவம் சாதாரணன்னு கிடையாது. அதாவது அந்த சுக்கிரனுடைய தன்மையை வச்சு அந்த வாகனத்தினுடைய உயர்வு தன்மையை சொல்கிறாங்க. அப்போ அந்த சிம்மராசிக்காரர்கள் அந்த வாகனங்கிறது ஸ்டேட்டஸாக நினைக்கிறதுனால உங்கள் சுயஜாதத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கிறாரோ அதை வச்சு தான் ஸ்டேட்டஸான வாகனங்கள். நாளுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய தன்மையை பொறுத்து தான் உங்களுக்கு வாகனத்தினுடைய யோகம் என்பது அமையும். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் எப்படி இருக்காங்களோ அப்படிப்பட்ட வாகனம் உங்களுக்கு அமையும். ராகு கேதுவினுடைய நிலையை பொறுத்து வாகனங்கள் அதிகப்படியான பழுதுகள், பிரச்சனைகள் ஏற்படும். சனி பகவானுடைய தொடர்பு 4ஆம் இட அதிபதியோடு இருந்தால் வண்டி வாங்குவீங்க, வித்துருவீங்க, அல்லது வண்டி வாங்கினதுக்கப்புறம் விபத்தில் சிக்குவீங்க, கடன்படுவீங்க, அதிகப்படியான தொல்லைக்கு ஆட்படுவீங்க. புதன் வாங்கினதுக்கப்புறம் நிறையா சொத்துக்கள், புதன் வாங்கினதுக்கப்புறம் புதன் பகவானுடைய பார்வை இருக்கும் பொழுது நிறையா சொத்து சுகங்கள், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அடிக்கடி வண்டியில் போவீங்க. செவ்வாய் பகவானுடைய சம்பந்தம்லாம் அந்த நாளுக்கு அதிபதியாக அவர் அவரோட குருலாம் தொடர்பில் இருந்தால், குருமங்கள யோகம் இருந்தால் வண்டி வாங்கினோன்னே ஊராட்சி மன்ற தலைவர், எம்எல்ஏ, எம்பிங்கிற மாதிரி ஒரு பதவிகளை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய, சம்பந்தமே இல்லாத அரசியலுக்குள் நீங்கள் உள்ள வரக்கூடிய, அரசியலில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு லக்கியான நம்பர், லக்கியான நிற வாகனம், சரியான நேரம், ஓரையில் காலத்தில் பார்த்து எடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பதவியை தானாக தேடி கொண்டுட்டு வந்து கொடுக்கறதையும் அனுபவபூர்வமாக பார்க்க முடியுது. ஸோ சிம்மராசிக்காரங்க தெய்வ வழிபாடு என்ன மேற்கொள்ளணும் வாகன யோகம் அமையறதுக்குன்றதை நம்ம சொல்லிட்டோம். அவங்க இஷ்டமான அந்த வாகனத்தை அவங்க வாங்கிட்டாங்க, அந்த யோகம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பதவி அவங்களுக்கு அடையும், புகழ் கிடைக்கும், எல்லாமே அவங்களை தேடி வரும்னு சொன்னீங்க. அதுக்கு அவங்க தினசரி இல்லை முதல்ல எந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு அவங்களுடைய வாகன பயணத்தை ஆரம்பிக்கிறோம். சூரிய பகவானை நம்ம நமஸ்கரிக்க சொல்லியிருக்கோம், விநாயகர் பெருமானுடைய வழிபாடு செய்ய சொல்லியிருக்கோம், ராசிநாதனுடைய அம்சங்களை வழிபாடு பண்ண சொல்லியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் உங்களுடைய குலதெய்வம் மூல ஆதாரம். அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய பெரியோர்களிடத்திலே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, ஏன்னா சிம்மராசிக்கு ராசிநாதன் என்பவர் சூரியன், தந்தையை குறிப்பவர். அப்பா மேலே ரொம்ப சென்டிமெண்ட் ஜாஸ்தி சிம்மராசிக்கிறாங்க. ஒரு வண்டி வாங்கிட்டு அந்த வண்டியில் எங்கள் அப்பாவை உட்கார வச்சு, அந்த காரில் ஃப்ரண்ட் சீட்டில் அப்படியே எங்கள் அப்பாவை உட்கார வச்சு கொடி கட்டி அப்படியே பறந்து போய் குலதெய்வம் கோயிலில் போய் அப்படியே இறங்கி ஜம்முன்னு சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ஒரு கெடா விட்டு காது குத்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு வேஷ்டி சட்டை வாங்கி கொடுத்து தோளில் துண்டு போட்டு இறங்கி, என் மகன் வாங்கின வண்டிடா, என் மக வச்சிருக்கிற வண்டிடான்னு சொல்லக்கூடிய தன்மை சிம்மராசிக்காரங்க எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ வாகனம் என்பது குடும்பத்தினுடைய கௌரவம், வாகனம் என்பது இவங்க வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வரவு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அமைகிறதுக்கும் அந்த யோகம் என்பது சிறப்பாக இருந்தால் அது நிச்சயமாக அவங்க எண்ணம் போலையே வாழ்க்கையும் உயர்வாக இருக்குது. ஸோ வண்டி வாங்கினதுக்கப்புறம் தன்னோட அப்பாவோட ஆசீர்வாதத்தோட வெளில எல்லாமே போயிட்டு காமிச்சிட்டு எங்கள் அப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அவரோட அந்த ஆசீர்வாதத்தோட பயணிப்பாங்கன்னு சொன்னோம். சாவி வாங்கும் போதுமே அந்த முதல் சாவி வாங்குறது அப்பாவோட கைகளால் வாங்குறதும், அப்பா இல்லைனாலுமே அந்த படத்தில் நம்ம வச்சு ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு கூட அவங்களோட பயணத்தை தொடங்கலான்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது சிம்மராசிக்காரங்க. ஸோ சிம்மராசிக்காரங்க வண்டியெலாம் வாங்கினதுக்கப்புறம் வண்டியில் என்னென்ன பொருள் வைக்கணும் சார்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடியே, ஒரு பைக் வாங்குறாங்கன்னா பைக் வாங்குறதுக்கு முன்னாடியே சன்கிளாஸ் வாங்கிடுவாங்க. ஒரு கார் வாங்குறாங்கன்னா கார் வாங்குறதுக்கு முன்னாடியே காருக்கு முன்னாடி கட்டக்கூடிய கொடி கம்பத்துலேருந்து, ஸ்ப்ரேலேருந்து, சென்ட்லேருந்து எல்லாம் வாங்கிடுவாங்க. ஆக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை வண்டி வாங்கினதுக்கப்புறம் சும்மாவா இருக்க போகிறாங்க. ஆக வண்டி வாங்கினதுக்கப்புறம் அந்த வண்டிக்குள்ள அலங்கார பொருள்கள் அப்படிங்கிறது வேறங்க, ஆன்மீக எனர்ஜியை கொடுக்கக்கூடியதுங்கிறது வேறங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த ராசிநாதன் சூரிய பகவானாக இருக்கிறதுனால முன்னாடி சூரிய பகவானுடைய அம்சம் பொருந்தி அந்த சூரிய நாராயணனுடைய அந்த லோகோவை வைக்கலாம்.
சிம்மத்தை குறிக்கக்கூடிய அந்த சிம்மத்தினுடைய லோகோவை அந்த இடத்துல வைக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் எப்பயுமே 9 கூடிய பாக்யாதிபதியா துணை இருக்கிறனால முருகனுடைய வேலை சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய வாகனத்தில் வைக்கலாம். சிம்மராசிக்காரர்கள் எப்பயுமே தன்னுடைய வாகனத்தில் ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை வச்சுட்டு சாலையில் போகும்போது ஒரு பிஸ்கட்டாவது, ஏன்னா கோதுமைக்கும் சூரிய பகவானுக்கும் சம்பந்தம் உண்டு, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வச்சு போகிறவங்களுக்கு எளியவர்களுக்கு தானம் தர்மமாக கொடுக்கலாம். இதெல்லாம் வண்டிக்குள்ளே இருக்கும்போது நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அதே பிஸ்கட் பாக்கெட்டை பல நாள் வச்சுருந்தா எறும்பு தான் வந்து குடியிருக்கும். ஸோ அப்பப்போ மாற்றிக்கிட்டு நல்ல ஒரு ஆன்மீக எனர்ஜியை, நறுமணங்களை அப்படியே சிம்மராசிக்காரர்கள் சிவன் கோவில் இருக்கக்கூடிய அற்புதமான விபூதிங்க, நல்ல வில்வம்ங்க, அதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுடைய வாகனத்துக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அதிர்ஷ்டம் தாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த வாகன பயணத்தின் பொழுது அந்த ஆன்மீக எனர்ஜி கிடைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் நம்ம வாகனத்தை வைக்கணும்ன்றது நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பொருளை வச்சிடாதீங்க, தடுக்கும் விதமா இந்த பொருளை கண்டிப்பா வைக்கக்கூடாதுன்னா எந்த பொருளை வைக்கக்கூடாது சார்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை தன்னுடைய வாகனத்தில் கிழிந்த சீட் கவரில் டர்க்கி டவலை போட்டுட்டு அப்படியே வெளியே தெரியாமல் மேக்கப் பண்ணி ஓட்டுறதை வைக்கவே கூடாது. பழைய சீட்டு அது வந்து ஒருவர்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்கும். அது கிழிந்திருந்தால் அதை உடனே மாற்றிடுறது, டூ வீலராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லது அவர்களுக்கு. அதை வந்து எந்த அளவிற்கு அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு, ஏன்னா அவங்க அமர்ந்து போகிற விஷயம் அது வந்து அவர்களுக்கு சுத்தமானதாகவும் அழகானதாகவும் கண்டிப்பாக இருக்கணும். உடைந்த கண்ணாடியோடு சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய வாகனத்தை பயன்படுத்தவே கூடாது. ஃப்ரண்ட் மிரராக இருக்கலாம், சைடு மிரராக இருக்கலாம், எந்த மிரராக இருந்தாலும் அது லேசாக தாங்க இருக்குது, அப்படியே ஒரு ரோஜா பூவை ஒட்டி அப்படியே மேக்கப் பண்ணிக்கலாங்க. அது சிம்மராசிக்கு இயல்பாகவே பிடிக்காது, வண்டினா அழகாக இருக்குன்னு நினைப்பாங்க. இருந்தாலும் கூட வேறு சூழ்நிலையின் காரணமாக அந்த மாதிரி ஓட்டக்கூடாது. உங்களுடைய செல்வ வளத்தை அது கண்டிப்பாக குறைக்கும், உங்களுடைய தொழில் வளத்தை கண்டிப்பாக அது கிடைக்கும். அதே மாதிரி பழைய காகிதங்கள், குப்பைகள், சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய வாகனத்தில் பழைய ரசீதுகள் இதெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடாது. குப்பைகள், மண் அதிகமாக சிம்மராசிக்காரருடைய வண்டியில் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் 2க்கு அதிபதியாக தனாதிபதியாக புதன் வர்றார். புதன்னா எழுத்து, டாக்குமெண்ட், பேப்பர்ஸ். அந்த பேப்பர்ஸுகளை அதிகமாக குமிச்சு வைக்க பிரச்சனை தான். அதுக்குன்னு வந்து பத்திரங்கள், சொத்து பத்திரங்களை நான் சொல்லலை, பழைய காகிதங்கள், பேப்பர்களை வண்டிக்குள்ளே அதிகமாக குமிச்சு வைக்கிறது சிம்மராசிக்காரங்க வைக்கவே கூடாது. சிம்மராசி என்பது அக்னி தத்துவத்தினுடைய அம்சமாக வர்றதுனால அந்த வண்டிக்குள்ளே பாதுகாப்புக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவுப் பொருளை வண்டிக்குள்ளே பத்திரப்படுத்தி பல நாளைக்கு எடுக்காமல் விடுறது, இதெல்லாம் சிம்மராசிக்காரங்க வண்டிக்குள்ளே வைக்கவே கூடாது. அப்படி சிம்மராசிக்காரருக்கு அந்த பழைய காகிதங்கள், மண்ணு, குப்பைகளை அதிகமாக பயன்படுத்தும் போது உள்ள வண்டிக்குள்ளே இருக்கும்போது இவர்களுடைய செல்வ வளத்தையும் கெடுக்கும், தொழில் வளத்தையும் தடுக்கும். சிம்மராசிக்காரங்க அந்த வாகன பயணத்தின் பொழுது தினசரி அவங்களோட நாள் வந்து நல்லா பிரகாசமா, அவங்களோட வேலைகள் எல்லாமே பாசிட்டிவ் அமையறதுக்கு இந்த ஒரு பாடலை கேளுங்கன்னா என்ன பாடல் சொல்லலாம்? சிம்மராசிக்காரர்களுக்கு வேற யாருங்க? சிவன் தாங்க. சிவனுக்கு வேற யாருங்க? சிம்மராசிக்காரவங்க தாங்க. அந்த சிவபெருமானுடைய அற்புதமான பாடலை ஓம் நம சிவாய மந்திரத்தை, ஹரஹர சிவனே அருணாச்சலனைங்கிற அந்த எஸ்பிபியினுடைய பாட்டை, அவருடைய பாட்டை கேட்டுட்டு அந்த பயணத்தை தொடங்குவதே சிம்மத்திற்கு சுகம்தான். தொடங்கும் போது மட்டும்தான் போடணும், தொடங்கிக்கிட்டே போடக்கூடாது. சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கை என்பது அழகானது, அவர்களுடைய பயணம் என்பது ரொம்ப பாதுகாப்பானதாக அமையணும், அவர்களுடைய வாகனம் என்பது அவர்களுடைய வாழ்க்கைக்கு அந்தஸ்து கொடுக்கக்கூடியதாக இருக்கணும்னு நினச்சி தான் இந்த பதிவே நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களும் உங்களுடைய வாகனத்தை கம்பீரமாக பார்த்துக்கங்க, அதை விட உங்களுடைய பயணத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கங்க. குருவுருள் என்றுமே உங்களோடு இருக்கும். சிம்மராசிக்காரங்கனாலே உங்களோட தோற்றமாக இருக்கட்டும் எல்லாமே கம்பீரமாக இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன். அவங்களோட வாகனமும் அந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்கும், ஏன்னா தூரத்தில் வரும்போதே வந்து தெரிஞ்சுக்கலான்றதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எந்த நாள், எந்த நட்சத்திரங்களை வாங்கணும், எந்த நிறங்களை வாங்கணும், ஸோ வாகனத்தில் என்ன வைக்கணும், வைக்கக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு வந்து மேற்கொள்ளணும், கடைசியில் நம்ம எந்த சாங்கோட அப்படின்ற வரைக்குமே ரொம்ப தெளிவாக நம்ம இந்த பகுதியில் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த பகுதியில் வேறொரு தகவலோடு சந்திக்கலாம் சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.